எக்காரணம் கொண்டும் பாஜகவுடன் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தவேகவுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளதாக அக்கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் நமது செய்தியாளருக்கு அவர் அளித்த பேட்டியில் விசிக மற்றும் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தவேகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் என எதிர்பார்ப்பதாக கூறினார். நீங்கள் எந்த காரணம் கொண்டும் பிஜேபியோடு சேர்ந்து உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு இன்றைக்கு தேர்தலில் நாங்கள் ஒன்றாக இல்லாவிட்டாலும் தேர்தல் முடிவுக்கு பின்னால் நாங்கள் இன்றைக்கு ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். இது தொடர்ந்து வருகிற ஊராட்சி மன்ற தேர்தல்களிலேயும் அதே போல் ராஜ்யசபா அதே போல் லோக்சபா ஆகிய தேர்தல்களிலேயும் தொடர்ந்து இதே கூட்டணி தொடரும். ப. சிதம்பரம் கள நிலவரம் அறியாமல் மேம்போக்காக எடுத்த முடிவால் காரைக்குடி மாவட்டத்தில் காங்கிரசுக்கு 4 தொகுதிகள் பறிபோய்விட்டதாக சுதர்சன நாச்சியப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் நமது செய்தியாளருக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். சிதம்பரம் அவர்கள் நீண்ட காலமாக தனியே கட்சி நடத்தியவர். அதே போல டிஎம்சியிலே அவர் தேர்தலில் நின்றவர். அவர் 2-3 கட்சிகளிலே இருந்தவர். அவருடைய மகனும் அந்த கட்சியினுடைய பொறுப்பில் இருந்தவர். ஆனால் இன்றைக்கு கள நிலவரத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் மேல்போக்காக ஒரு முடிவெடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி போய்விட்டது. மக்கள் தீர்ப்பு வேறு வகையில் கொடுத்திருக்கிறார்கள்.